ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெக்ஸ்டர் என்ற தமிழ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ராஜீவ் கோவிந்த் பிள்ளை மெயின் லீடர் நடிச்சிருக்காரு. இதோட கதையில ஆதியும் யாமினியும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. இந்த ஆதியோ பெரிய முன்கோபக்காரரு. அதனால அவர் போற இடத்துல எல்லாம் பிரச்சனை தான். ஆதி கேட்டு அடி வாங்கினவனுங்க அவரை எப்படியாவது பழி வாங்கணும்னு சுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் யாமினி கடத்தப்பட்டு கொல்லப்படுறா. அது மட்டும் இல்லாம அவளை கொன்னது ஏன், எதுக்காக, யாருன்னு கூட தெரியாம போகுது. இதனால ஆதி அவ இறந்த துக்கத்துல இருந்து மீள முடியாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி PTSD நோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிறாரு. அந்த சிகிச்சை ஒரு படி மேல போய் யாமினியோட நினைவுகளை மட்டும் டாக்டருங்க எரேஸ் பண்ணிடுறாங்க. ஆதி இப்போ புது மனுஷனா மாறி தன் ஸ்கூல்மேட் புவியோட பழக ஆரம்பிக்கும் போது அவளும் கடத்தப்படுறா. இதுக்கடுத்து ஆதியோட வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதுதான் இதோட மீதி கதை. இந்த படத்தோட டைட்டில் 2006ல வந்த ஒரு அமெரிக்க டிவி சீரிஸோட டைட்டில். அதுல வர ஹாரி டெக்ஸ்டர்ன்ற கேரக்டர் சின்ன வயசுலயே தன் அம்மா கொடூரமா கொலை செய்யப்பட்டதை பார்த்துறான். அந்த அதிர்ச்சி அவனை ரத்த வரி பிடிச்சவனா மாத்திரத்தை பார்த்த ஒரு போலீஸ்காரர் சட்டத்துல இருந்து தப்பிச்சு போற கிரிமினல்ஸை மட்டும் டெக்ஸ்டர் கொல்ற மாதிரி மாத்திடுவாரு. இது 8 சீசன்ஸ் வந்ததுன்னா எவ்வளவு பாப்புலரா போயிருக்குன்னு பாருங்க. அதனால அந்த டைட்டில் இதுக்கு வச்சதுக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு இந்த படத்தை கடைசி வரை பார்த்தோம், எந்த கனெக்ஷனும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதோட மையக்கரு சின்ன வயசுல ஏற்பட்ட அவமானத்தால காயப்பட்டு அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்குறது தான். இதை சொல்றதுக்கு ஒரு கோபக்கார கேரக்டரை ஹீரோவாக்கி அவரை எல்லார்கிட்டையும் விரோதமாக்கி அந்த கூட்டத்துல இருந்து யாரு கடத்தினா கொலை பண்ணான்னு நமக்கு தெரியாதபடி குழப்பறாங்களாம். அடுத்து இந்த கான் கேரக்டரா ஹரிஷ் பேரடியோட இன்ட்ரோ. நல்ல பில்டப் இவருக்கு. தன் மகளோட சாவுக்கு காரணமானவன் வெளியே வரதுக்கு அவனோட அப்பா அம்மாவை பல வருஷமா அடைச்சு வச்சிருக்காராம். சரி, கடைசியில ஏதோ பண்ண போறாருன்னு பார்த்தா பாவமா இருக்காரு. இந்த டாக்டருங்க வேற அந்த ஆதியோட மனசுல இருந்த யாமினி விஷயத்தை சரியா எரேஸ் பண்ணல. கிளைமேக்ஸ்ல இருக்கிறவங்களை விட்டுட்டு யாமினிக்காக கவலைப்படுறாரு. இதுல இந்த சைக்கோ மற்றும் ஒரு பர்வட் கேரக்டரா அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வில்லனா வந்து மிரட்ட ட்ரை பண்றாரு. நல்லா தான் பண்ணிருக்காரு. ஆனா இவரோட கேரக்டரைசேஷன் சொதப்பலா இருக்கு. தன்னை அவமானப்படுத்தினதுக்கு சின்ன வயசுலயே பழி வாங்குறாரு. ஆனா பெருசா வளர்ந்தும் வேற வேலை வெட்டி இல்லாம வந்து பழி வாங்குறாராம். போலீஸும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கலன்னு போறது இந்த கதை. மனோதத்துவ டாக்டர் இருந்தாலும் சரி, அதுலயே ரிசர்ச் பண்ற ஆளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டரை சந்திச்சாங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இதுல ஹீரோவா வர ராஜீவ் கோவிந்தா பிள்ளைக்கு ஃபைட் நல்லா வருது. அதுக்கேற்ற உடல்வாகும் இருக்கு. இவருக்கு யுக்தா பர்வி, சித்தாரான்னு 2 பேர் லவ் இன்ட்ரெஸ்டா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் கடைசியில நமக்கு இந்த பழிவாங்கும் கதையை எந்த எமோஷனல் கனெக்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல தெளிவா புரிய வச்சிருக்காரு. இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு எப்படியும் படத்தை பார்க்கணும்னு நினைச்சா படம் ஏதாவது ஒரு OTTல வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.